சந்தோஷமா இருக்காங்க. இவங்க முன்னாடி பேச வேண்டாம். எதுக்கு இப்ப நீ எனக்கு கால் பண்ண? என்ன அந்த வீடு உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுதுன்ற சந்தோஷத்துல குடும்பத்தோட எல்லாம் கோவிலுக்கு போயிருக்கீங்களா? நாங்க கோவிலுக்கு வந்திருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? எல்லா இடத்துலயும் எனக்கு ஆள் இருக்குது. உங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த வெத்துப்பைய வேலுக்கு உன் அருமை மாமனார் பரிவட்டம் கட்டுறாராம. பின்ன வேலு தம்பிக்கு பரிவட்டம் கட்டாம உனக்கா பரிவட்டம் கட்டுவாங்க? கஷ்டப்பட்டு போராடி வேலு தம்பி வீட்டை மீட்டிருக்காரு. அதனால வேலு தம்பிக்கு மாமா பரிவட்டம் கட்டுறாரு. ஏய், மாலை விற்கிற வேலையில அவனுக்கெல்லாம் மாலை வாங்கி போட்டு காசு ஏன் கரியாக்குறீங்க? சரி, அவன் இப்ப என்ன சாதனை பண்ணிட்டான்னு அவனுக்கு மாலை மரியாதை எல்லாம் பண்றீங்க? அவனே 5க்கும் 10க்கும் அல்லாடுற பையன். அவனுக்கு இந்த பில்டப் எல்லாம் தேவையா? அந்த கரெக்ட் பாய் சிவபதிக்கு மூளை மழங்கி போச்சுன்னு நினைக்கிறேன். ஏய், இங்க பாரு, என் மாமனாரையும் வேலு தம்பியும் பத்தி ஏதாவது தப்பா பேசிட்டு இருந்த அப்புறம் நடக்கிறதே வேற. நீ நினைக்கிற எதையும் நாங்க நடக்க விட மாட்டோம். நாங்க ஒவ்வொன்னுலயும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். இதுக்கப்புறமும் நாங்க தான் எல்லாத்துலயும் ஜெயிப்போம். ஏய், கூடிய சீக்கிரத்துல நீ சிவபதி மாமா கால்ல வந்து விழுந்து வாழ்க்கை பிச்சை கேக்குற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. பாப்போம், நான் பிச்சை எடுக்க போறேனா இல்ல நீங்க எல்லாரும் ஏன் காலில் விழுந்து பிச்சை எடுக்க போறீங்களான்னு பொறுத்து இருந்து பாப்போம். உங்க வீடு உங்களுக்கு திரும்பி கிடைக்க போறதுன்ற திமிரில பேசுறியா? உன்னோட திமிரை எப்படி அடக்குறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய், ஆமா, உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? ஏய், கோவிலா இருக்கேன்னு அமைதியா இருக்கேன். இல்லன்னு வச்சுக்கோ, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை கெட்ட வார்த்தையும் நான் பேசிடுவேன். நீ எல்லாம் ஒரு ஆம்பளைன்னு சொல்லிக்கிறதுக்கு அருகதை இல்லாதவன். வை போன. இங்க பாரு, உனக்கு சரியான சவுக்கடிய கூடிய சீக்கிரத்துல அந்த கடவுள் கொடுப்பாரு. வைடா போன. ஏமா அழுதுகிட்டு இருக்க? ஒன்னும் இல்லைன்னு. ஏதோ போன் வந்துச்சு. யாருமா பேசுனா? அந்த தென்னரசு தானே. தென்னரசா என்ன சொன்னா? மாமாவை பத்தியும் வேலு தம்பிய பத்தியும் ரொம்ப தப்பு தப்பா பேசினாருன்னு. ஏன் தான் அவர் இப்படி இருக்காருன்னு தெரியல. என்ன மாமா அந்த தென்னரசு பெத்ததை தவிர வேற எந்த தப்புமே பண்ணலையே. என்ன மாமாவை வாய்க்கு வந்தபடி மரியாதை இல்லாம பேசுறாருன்னு. நான் என் மாமாவை சாமி மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அவரு கீழ்த்தரமா பேசுறாருன்னு. அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கேக்குறதுக்கு எனக்கு காதை கூசுற மாதிரி இருக்குன்னு. நம்ம கோயிலுக்கு வந்திருக்கிறது, வேலு தம்பிக்கு பரிவட்டம் கட்டினது, எல்லா விஷயமும் அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு எப்படிமா தெரிஞ்சது? அது எனக்கு தெரியலன்னு. நம்ம குடும்பத்துல உள்ளவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் எப்படியோ அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சு அவனால ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. நீ ஒன்னும் அவனை நினைச்சு பயப்படாத. இன்னொரு தடவை தென்னரசு உனக்கு பிரச்சனை பண்ணா என்கிட்ட கூடமா நான் பேசுறேன். சரிங்க.
அண்ணன் மாமாவை தப்பா பேசின விஷயத்த மாமா கிட்டயோ தம்பி கிட்டயோ சொல்லாதீங்கன்னு. இதெல்லாம் கேட்டா அவங்க மனசு ரொம்ப வேதனைப்படுவாங்க. சொல்லாதீங்கன்னு. சரிம்மா, இத பத்தி அவங்களுக்கு தெரிய வராது. நீ வாமா போலாம். அழாதம்மா, வா. தேனு, என்னம்மா, என்னாச்சு? என்னன்னு தெரியலண்ணே, திடீர்னு வயிறு வலிக்குது. என்னம்மா சொல்ற? மாத்திரை எல்லாம் கரெக்டா போறியா? ஐயோ, காலையில மாத்திரை போட மறந்துட்டேன் அண்ணே. மாத்திரை கார்ல தான் இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா அண்ணே? இதோ உடனே கொண்டு வரமா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணே. ஐயோ அம்மா, இந்தம்மா. இந்தம்மா. ரொம்ப நேரம் நின்னுட்டு இருந்தல, அதாம்மா வலி வந்திருக்கு. அப்படியே தூண்ல கொஞ்ச நேரம் சாஞ்சி ரெஸ்ட் எடுமா, சரியாயிடும். அண்ணே, எனக்கு உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்கு, மனசு தானே சரியில்லை. அந்த தென்னரசு எனக்கு அடிக்கடி போன் பண்ணி மன உளைச்சல உண்டாக்குறாருன்னு. அந்த ஆளை நினைச்சாதானே எனக்கு உடம்பே பலவீனமாகுது. என்ன இப்படி பேசி பேசியே சாவடிச்சிருவாரோன்னு பயமா இருக்குன்னு. அப்படிலாம் பேசாதம்மா, உன்னை அப்படிலாம் நாங்க விட்டுருவோமா? நீ தென்னரசு பத்தி நினைக்காத. அவனை நினைக்கிறதுனால தான் உன் உடம்பு கெட்டு போகுது. கொஞ்ச நேரம் அப்படி ஓரமா உட்காருமா, நான் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். போமா. ஐயோ, சக்தி தண்ணியில விழுந்துட்டாளே, யாராவது வந்து காப்பாத்துங்க. சக்தி தண்ணியில விழுந்துட்டா. ஐயோ, சக்தி தண்ணியில விழுந்துட்டாளே, யாராவது வந்து காப்பாத்துங்க. அந்த பொண்ணை காப்பாத்துங்க. ஐயோ, சக்தியை காப்பாத்துங்க, சக்தியை காப்பாத்துங்க. ஐயோ, காப்பாத்துங்க, சக்தியை யாராவது காப்பாத்துங்க. ஐயோ, சக்தி எப்படியாவது காப்பாத்துங்க தம்பி. சக்தி எப்படியாவது காப்பாத்துங்க தம்பி. சக்தியை காப்பாத்துங்க. சக்தி, சக்தி, சக்தி எப்படியாவது காப்பாத்துங்க தம்பி. ஐயோ,